வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து களம் கண்டது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 255 இலக்காக கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து 256 ரன்கள் இலக்காக கொண்டாடிய நியூசிலாந்து அணி 18.5 ஓவர்களில் 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி 96 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று மீண்டும் உலக சாம்பியனானது. இந்த போட்டியை பொதுமக்கள் காண புதுச்சேரி கடற்கரை சாலையில் மிகப்பெரிய திரையமைத்து காண்பிக்கப்பட்டது. ரசிகர்கள் இந்திய அணி ரன் எடுக்கும்பொழுதும் நியூசிலாந்து விக்கெட் இழக்கும் போதும் உற்சாகமாக விசிலடித்தும் ஆட்டம் ஆடியும் போட்டியை கண்டு களித்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வி வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 74 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 74 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 74 லட்சம் மற்றும் 18 நபர்களுக்கு 2 மற்றும் 3ஆம் தவணையாக மொத்தம் ரூபாய் 16.90 லட்சம் என மொத்தம் ரூபாய் 90.90 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பயனாளிகளுக்கென்று தனது இல்லத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் உதயகுமார், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், ஞானசேகர், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திபாலன், அன்பு, தொகுதி பொதுச் செயலாளர் சக்திவேல், கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா, மாவட்ட துணைத் தலைவர் மாஸ் மணிகண்டன், அங்காளம்மன் கோவில் ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கர், கணபதி, டாக்டர் ராஜ்குமார், திருவேங்கடம், கணபதி, SVS குமரன், திருமால், வீரசெல்வம், தர்மன், கண்ணன், சகாயராஜ், சிவா, வாழமுனி, தங்கம், விஜி, ஆதார், சக்திவேல், அருள்ராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை நகராட்சி சார்பில் உழவர்கரை தொகுதி மரியாள் நகரில் 37,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள ஏக்கோல் ஆங்கில தொடக்கப் பள்ளியில் FLN ஆல் தீம்ஸ் டே ஃபெஸ்ட் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சமக்கிரக சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் SSC உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000க்கும் மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணை கருவிகள் கொண்டு ஆசிரியர் கற்பித்தல் செயலை மேற்கொண்டிருந்தனர். அதனை மாணவர்களை கொண்டு இன்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. விழா நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் வருகை புரிந்து சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள உட்புற சாலைகளை புதுப்பிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பல்வேறு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு அதன்படி புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடம் மற்றும் சாலை மத்திய உட்கோட்டம் பிரிவு மத்திய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியின் நபார்டு நிதி மூலம் ரூபாய் 5 கோடிக்கான அரசாணை பெற்று முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உட்புற சாலைகளை ரூபாய் 5 கோடி செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முத்தியால்பேட்டை காந்தி வீதி தலவா வீராசாமி சந்திப்பில் நடைபெற்றது.
இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து சாலைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் பொதுமக்களும், முத்தியால்பேட்டை வியாபாரி சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ரவன்னியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ருத்ரவன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பேசிய பொழுது, பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான சக்தியாக உள்ளனர் என்றும் பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். மேலும் ருத்ரவன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார் என்றும் மக்களுடன் நெருக்கமாக இருந்து பல சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கோபாலகிருஷ்ணனுக்கு மக்களின் பெருவாரியான ஆதரவு உள்ளதாக பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி சமூக ஒற்றுமையையும் மகளிர் முன்னேற்றத்தையும் வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகள் வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்குரை வழங்கினர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்ஜன் மோகன் அவர்கள் முன்னிலை உரையாற்றினார். மேலும் இவ்விழாவிற்கு மேனாள் காவல் கண்காணிப்பாளர், தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினர். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கயல்விழி நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள், இலக்கிய மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குறிஞ்சி நகர், மவுடுபேட், ஜீவானந்தபுரம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இன்று இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி சோனி என்கிற அருண் மற்றும் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் VP சிவக்கொழுந்து மற்றும் VPS ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கும் பொதுமக்களின் நலனுக்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டுமென்று புதிதாக இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சந்திரன், தமிழ்வேந்தன், பென்வென்சர், ஷேக் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை கௌரவிக்கும் வகையில் 150 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை, புஷ்பராஜ், சதீஷ், பாலா மற்றும் சோமு ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி காலப்பட்டு தொகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெயசங்கர் தலைமையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக காலப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன், புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியில் இணைந்து அனைவரையும் வரவேற்று பொதுமக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி இறுதியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநிலம் பம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகு இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிதளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்பொழுது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்பப் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு 4வது மற்றும் 5வது குறுக்கு தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 49,80,000 செலவில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த சாலை அமைக்கும் பணிக்கான பரிந்துரையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறிஞ்சி நகர் விரைவு 4வது மெயின் சாலை சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த சாலை அமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சிறந்த போக்குவரத்து வசதி கிடைக்கும் என்றும் மழைக்காலங்களில் ஏற்படும் சிரமங்கள் குறையும் என்றும் கூறப்பட்டது. மேலும் குறிஞ்சி நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சாதனை புரிந்த மகளிருக்கான பாராட்டு விழா, போதை ஒழிப்பை வலியுறுத்தி மகளிர் பேரணி மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராட்டு விழா காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியிலிருந்து போதை ஒழிப்பை வலியுறுத்தி மாபெரும் மகளிர் பேரணி துவங்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து காமராஜர் மண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி காங்கிரஸ் பேரியக்கத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் சால்வை அணிவிக்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் மற்றும் நிர்வாகிகள் திருமுருகன், தங்கமணி, சிவசண்முகம், காங்கேயன், ஜெயபால், சூசைராஜ், வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி, அன்புமணி, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சக்தி அபியான் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமாரி, ரமா வைத்தியநாதன் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி, மகளிர், இளைஞர், மாணவர் அணிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக போட்டியிட உள்ள விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக காக்கேன்தோப்பு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முன்னிலையில் தங்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் நாட்டார் வீதியில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடத்தினை கட்டி முடிக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இன்று காலை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் மற்றும் துறை அதிகாரிகள், ஊர் பஞ்சாயத்தார்கள் பலர் உடன் இருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக 433 பயனாளிகளுக்கு முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் திருநங்கைகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 40 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு தலா 30,000 வீதம் மொத்தம் 17 லட்சம் தொகையினை 40 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். தொடர்ந்து 103 மீனவர்களுக்கு மீனவர் உதவித்தொகை மற்றும் 330 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டோர், விதவைகள், திருநங்கைகள் ஆகியோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 2,500 நிதி உதவி இணைப்பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் அறுசுவை உணவினை வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.